வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பெண்களின் சமூக பொருளாதார நிலை இன்னும் மேம்பட வேண்டும். ஜனாதிபதி முர்மு மகளிர் தின வாழ்த்து. உலக மகளிர் தினம், அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. திருத்தணி சாலை விபத்து, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. வடக்கு அயர்லாந்தில் இந்திய தூதரகத்தின் புதிய கிளை தொடங்கி வைத்தார் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர். சர்வதேச மகளிர் தினம், மாமல்லபுரம் புராதன சின்னங்களை கட்டணமின்றி சுற்றி பார்க்கலாம், தொல்லியல் துறை அறிவிப்பு. பாகிஸ்தானில் நிலநடுக்கம், ரிக்டரில் 4.3 பதிவு. ஆயுதத்தை எடுத்த ஆசாத் ஆதரவாளர்கள், சிரியா பாதுகாப்பு படையினருடன் நடந்த மோதலில் 70 பேர் பலி. இனி விரிவான செய்திகளை காணலாம். பெண்களின் சமூக பொருளாதார நிலை இன்னும் மேம்பட வேண்டும் என்று ஜனாதிபதி முர்மு மகளிர் தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அனைத்து சகோதரிகள் மற்றும் மகள்களுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், பெண்களின் சாதனைகள் மற்றும் அவர்கள் நாட்டுக்கு ஆற்றிய பங்கினை கௌரவிக்கும் நிகழ்வாக சர்வதேச மகளிர் தினம் அமைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒவ்வொரு பெண்ணும் பாதுகாப்பாக உணரும் வகையிலும் சம வாய்ப்புகளை பெறும் வகையிலும் சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்ட ஜனாதிபதி, சாதனை படைத்த அனைத்து பெண்களுக்கும் சிறந்த வருங்காலம் அமைந்திட வாழ்த்துக்களை தெரிவித்தார். உலக மகளிர் தினத்தையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இன்றைய பெண்கள் பாரதி கண்ட புதுமை பெண்ணாகவும் புரட்சி பெண்ணாகவும் விளங்கி வருகின்றனர் என்றும், பெண்ணுரிமை வாழட்டும் வளரட்டும் என்ற வாழ்த்துதலோடு இதயம் கனிந்த சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். இதேபோல் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், பெண்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதை மகளிர் தினத்தில் மட்டும் பயன்படுத்தும் முழக்கமாக வைத்துக் கொள்ளாமல், உண்மையாகவே மகளிருக்கு முழுமையான விடுதலையையும் உரிமையையும் வென்றெடுத்து கொடுக்க இந்த நாளில் உறுதியேற்போம் என்றும், அனைத்து மகளிருக்கும் மகளிர் நாள் வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மகளிருக்கு சம உரிமை சம வாய்ப்பு வழங்குவதோடு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை முழுமையாக பெறுகிற வகையில் நல்ல சூழலை உருவாக்க வேண்டும் என்பதே சர்வதேச மகளிர் தினத்தின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும், அனைத்து மகளிர் சமுதாயத்தினருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். திருத்தணி சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கேஜி கண்டிகை பகுதியில் அரசு பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டது. இந்த கோர விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் 28 பேர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 3 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விபத்தில் சிவானந்தம், மகேஷ், முரளி, பாண்டுரங்கன் ஆகியோர் உயிரிழந்த செய்தி வேதனை அளிப்பதாகவும், காயமடைந்து சிகிச்சை பெறும் 28 பேருக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவாகியுள்ளது. பாகிஸ்தானில் இன்று அதிகாலை திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதிகாலை 1:40 மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. 27 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 30.20 டிகிரி வடக்கு அட்சரேகையிலும் 70.03 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை. உலக மகளிர் தினம் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள செய்தியில், பெண்களை தாயாகவும் தாரமாகவும் சகோதரிகளாகவும் இருந்து
தொண்டுக்கும் தியாகத்திற்கும் இலக்கணமாக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். சமூகம், அரசியல், பொருளாதாரம் இவை அனைத்திலும் அவர்கள் முழு பங்கு பெற வேண்டும். இந்த உலக மகளிர் தினத்தில் அனைத்து நலமும் வளமும் பெற்று வாழ தேமுதிக சார்பில் எனது இதயமார்ந்த உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். திருத்துறைப்பூண்டியில் நரிக்குறவர் இன மக்களுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பட்டா மற்றும் வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கினார். அவருக்கு பாசிமணி அணிவித்து நரிக்குறவர் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வீரன் நகர் பகுதியில் 35 ஆண்டுகளாக 77 நரிக்குறவர் இன சமூகம் வசித்து வருகின்றனர். இந்த மக்கள் ஆண்டுதோறும் மழை காலங்களில் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வந்தனர். இந்த நிலையில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடந்த 2 நாட்களாக திருவாரூர் மாவட்டத்தில் அரசு மற்றும் கட்சி பணிகள் குறித்து ஆய்வு செய்து வந்த நிலையில் வீரன் வயல் பகுதிக்கு நேரடியாக சென்று 77 நரிக்குறவர் குடும்பத்தினருக்கு கொருக்கை பகுதியில் வீட்டுமனை பட்டா மற்றும் 5 லட்சம் மதிப்பில் வீடு கட்டுவதற்கு உரிய ஆவணம் நேரடியாக சென்று வீடு வீடாக வழங்கினார். இதனால் நரிக்குறவர் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததுடன் உதயநிதிக்கு சால்வை அணிவித்தும் பாசிமணி மாலை அணிவித்தும் குழு புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கான தேர்வினை தமிழ் உட்பட பிராந்திய மொழிகளில் எழுதுவதற்கான வாய்ப்பினை உருவாக்கியவர் அமித்ஷா என்று கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 2000க்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் மையத்திற்கு ராஜா ஆதித்யா சோழன் என தமிழில் பெயர் சூட்டியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் பெருமைக்குரியது எனவும் குறிப்பிட்டார். மேலும் மருத்துவம் உட்பட தொழில்நுட்ப படிப்புகளை தமிழ் மொழியில் கற்பிக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா 2வது முறையாக கோரிக்கை வைத்துள்ளதாகவும் அதனை திமுக அரசு அமல்படுத்த மறுக்கிறது எனவும் தெரிவித்தார். மேலும் சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கான தேர்வினை தமிழ் உட்பட பிராந்திய மொழிகளில் எழுதுவதற்கான வாய்ப்பினை உருவாக்கியவர் அமித்ஷா எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். அதாவது இப்போ இன்னைக்கு ஆங்கில பயிற்று மொழியாக இருக்குது, இதெல்லாம் தமிழ் மொழி கொண்டு வாங்க. இது 2 விதத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஒன்று, தாய்மொழி தமிழ் மொழி படித்து மருத்துவத்துக்குள்ள டெக்னிக்கல் எஜுகேஷனுக்குள்ளே போகிறவங்க அங்கே போன பிறகும் கூட தமிழ் மொழியில் தொடர்ந்து படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. 2வது, தாய்மொழி தமிழை இன்னும் மேலே எடுத்து செல்வதற்கு ஒரு வாய்ப்பு. ஆரம்ப கல்வி மட்டுமல்ல, தொழில்நுட்ப கல்வியும் மருத்துவமும் தமிழ் இருக்கணும் அப்படின்னு. இது மத்திய பிரதேசம் உட்பட இந்தியாவில் நிறைய மாநிலங்கள் இன்றைக்கி அவங்க தாய்மொழி ஹிந்தியில் கொண்டு வந்துட்டாங்க. இதை தமிழ் மொழியில் கொண்டு வாங்க ஸ்டாலின் அவர்களே. 2 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு நான் அன்பான வேண்டுகோள் விடுத்தேன். 2 ஆண்டுகளாச்சு நீங்கள் எதுவுமே செய்யலை என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் முதலமைச்சர் அவர்களுக்கு அமித்ஷா அவர்கள் வைத்திருக்கிறார். மாணவர்கள் 3வது மொழி படிப்பதை தடுக்க நினைப்பது ஏன் என்று தமாக தலைவர் ஜி.கே. வாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்ட தமாக தலைவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் கலந்து கொண்டு வரும் சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றுவது குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். முன்னதாக அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கு முன்பே தமிழக அரசு மக்களை திசை திருப்ப அனைத்து கட்சி கூட்டம் நடத்தியுள்ளது. கஞ்சா, கள்ளச்சாராயம், பாலியல் குற்ற செயல்கள் தடுக்க முடியாத குற்ற செயல்களாக வளர்ந்து வருகிறது. படிக்கும் வயதில் பல மொழிகளை கற்க வேண்டும் என்று நினைப்பதை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை தடுக்க நினைப்பது அநீதி. கல்வியில் அரசியல் இருக்கக்கூடாது. மாணவர்கள் 3வது மொழி படிப்பதை தடுக்க நினைப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். 3வது மொழி, பிடித்த மொழியை சுதந்திர இந்தியாவிலே படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். படிக்கின்ற வயதிலே உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேரன் பேத்திகள் படிக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் அப்பாக்களுக்கும் அம்மாக்களுக்கும் தாத்தாக்களுக்கும் பாட்டிகளுக்கும் எண்ணமாக இருக்க முடியும், கடமையாக இருக்க முடியும். அதை தடுப்பதற்கு அரசு யார்? குறிப்பாக அரசு நடத்தும் பள்ளிகள் என்றால் அனைத்து தரப்பு மாணவர்கள், குறிப்பாக ஏழை எளிய சாதாரண குடும்பத்தில் இருக்கின்ற மாணவர்கள் பயிலக்கூடிய இடம், பென்ஸ் கார்லயோ ஆடி கார்லயோ 30-40 லட்சம் ரூபாய் இருக்கிற கார்லயோ மாணவர்கள் வர இடம் கிடையாது. அப்படிப்பட்ட மாணவர்கள் 3வது மொழி படிப்பதை ஏன் தடுக்க நினைக்கிறீர்கள்? ஆனால் பெரிய பள்ளிகளிலே 2 லட்சம் 3 லட்சம் கட்டி கோடிக்கணக்கான ரூபாய் காரிலே வெடிப்பது மட்டும் தமிழக அரசு வழிவகை செய்து கொடுக்கலாமா? என்ன நியாயம்?
சாதாரண மக்களுக்கு கல்வி அறிவு வளரக்கூடாதா? அவனுக்கு இன்னொரு மொழி தெரியக்கூடாதா? மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்குகிறார்கள் என கூறிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை ராஜினாமா செய்ய வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பாஜகவின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறும்போது, அரசியல் ஆதாயத்திற்காக திமுகவினர் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறார்கள். இதன் மூலம் திமுகவினர் மிகப்பெரிய யுத்தத்தை தமிழக குழந்தைகள் மீது தொடங்கியுள்ளார்கள். தாய்மொழியில் கட்டாயம் கல்வி வேண்டும், இரண்டாவது மொழியாக ஆங்கிலம் இருக்கட்டும், மூன்றாவது மொழியாக ஹிந்தி படிக்கட்டும் என கூறுவதில் என்ன தவறு? அரசு பள்ளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மூடப்பட்டு வருகிறது, தனியார் பள்ளிகள் அதிகரித்து வருகிறது. வீட்டில் தமிழ் பேச வேண்டும், பள்ளியில் தமிழ் பேச வேண்டும் என்பதை முதலில் சொல்லிக் கொடுங்கள். இந்திய ஆட்சி மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என எனக்கும் ஒரு தமிழனாக ஆசை உள்ளது. ஒரு காலத்தில் அதுவும் நடக்கும். அரசு பள்ளி மாணவர்களிடம் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்குகிறார்கள் என கூறிய அமைச்சர் அன்பில் மகேஷ் ராஜினாமா செய்ய வேண்டும் என தெரிவித்தார். பேட்டியின் போது பாஜக முன்னாள் மாநில செயலாளர் மீனா தேவ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி, கிழக்கு மாவட்ட தலைவர் கோபகுமார் உட்பட பலர் உடன் இருந்தனர். நீ ஏதோ ஒரு உள்ளூர் பிரச்சனையை பற்றி சொல்றீங்க, உங்க வீட்டுக்கு சகோதரரை திட்டமிடும் போதே ஒரு பிளான சொல்றாங்க, அங்குள்ள மக்கள்கிட்ட ஒப்புதலை வாங்குறாங்க, எல்லாம் வாங்கிட்டு தான் அது போடுறாங்க. அதுவும் இல்லாம அவங்க கேட்டதெல்லாம் பாதை போட்டு சப்வே போட்டு எல்லாமே பண்ணிருக்கிறாங்க. நிதி கொடுக்குறாங்கல்ல, அது எதெல்லாம் முடியுமோ அது அவ்வளவு செய்வாங்க. எது செய்ய முடியாதோ அதுக்கு நீங்க பண்ணணும் அப்படின்னா நடக்காது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய ஜனநாயக எல்லைக்குள் இருந்து பணியாற்றினால் அவரை யாரும் எதிர்க்க போவதில்லை என்றும், அதன் வரம்பை மீறி அவர் பணியாற்றினால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று காலப்பேடியில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் தமிமுன் அன்சாரி தெரிவித்தார். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் இதயங்களை இணைக்கும் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 10வது ஆண்டாக நடைபெறும் நோன்பு நிகழ்ச்சியில் மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமுமின் அன்சாரி கலந்து கொண்டு இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். கட்சியின் மாவட்ட செயலாளர் முகமது ஜாபர் சாதிக் தலைமையில் நடைபெற்ற நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் சுதர்சனம், திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர், 1வது மண்டல குழு தலைவர் தனியரசு, CPM மாவட்ட செயற்குழு உறுப்பினரும் மாமன்ற உறுப்பினருமான ஜெயராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து தமுமின் அன்சாரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய ஜனநாயக எல்லைக்குள் இருந்து பணியாற்றினால் அவரை யாரும் எதிர்க்கப் போவதில்லை என்றும், அதன் வரம்பை மீறி அவர் பணியாற்றினால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும், என்னதான் அவர்கள் குட்டிக்கரணம் அடித்தாலும் தமிழகத்தை உத்தரப்பிரதேசம் போலவோ பீகார் போலவோ மாற்றிவிட முடியாது என்றும், குட்டிக்கரணம் அடிப்பவர்கள் எல்லாம் வீரர்கள் அல்ல, களத்தில் இறங்கி பாக்ஸிங் செய்பவர்களே வீரர்கள் என்றும் தமுமின் அன்சாரி தெரிவித்தார். இந்தி திணிப்பை தான் நாமெல்லாம் எதிர்க்கின்றோமே தவிர இந்தி உள்ளிட்ட பிற மொழிகளை கற்பதை நாம் யாருமே எதிர்க்கவில்லை. சமஸ்கிருதத்துக்கு நீங்கள் பேசாத மொழி என்று விமர்சிக்கப்படக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு நீங்கள் ஒதுக்கிய தொகையும் செம்மொழியான தமிழுக்கு ஒதுக்கிய தொகையும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசமாக இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் இன்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த 2016ஆம் ஆண்டு ஒன்றிய அரசுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறையின் சார்பில் ஒரு சுற்றறிக்கை அனுப்பினார்கள். அதில் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் 3வது மொழியாக சமஸ்கிருதத்தை தான் நீங்கள் கற்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். கோவையில் சிவா டிஸ்டில்லர்ஸ் மதுபான ஆலையில் தொடர்ந்து அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. பாலசுப்பிரமணியம் சரவணன் என்பவருக்கு சொந்தமான நிறுவனம் 1983ஆம் ஆண்டு முதல் நரசிம்ம நாயக்கன் பாளையத்தில் செயல்பட்டு வருகிறது. பல்வேறு வகையான மதுபானங்களை இந்நிறுவனம் உற்பத்தி செய்கிறது. இதன் ஆண்டு உற்பத்தி சுமார் 11 மில்லியன் லிட்டர் ஆகும். இந்த நிறுவனம் தமிழகத்திற்கு மிக குறைந்த அளவிலும் பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு அதிக அளவிலும் ஏற்றுமதி செய்கிறது. அந்த நிறுவனத்தின் அலுவலகத்தில் பணிபுரியும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் யாரும் வெளியே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அமலாக்கத்துறை அதிகாரிகளின் சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.
இந்த சோதனை குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலையும் வெளியிடவில்லை. சோதனையின் முடிவில் முழுமையான விவரங்கள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காமைய கவுண்டன்பட்டியில் போதையில் பெண்களை கேலி செய்தவர்கள் மீது போலீசாரிடம் புகார் அளித்த சட்டக்கல்லூரி மாணவி கீதா ரூபினி தாக்கப்பட்டார். இது குறித்து மாணவி வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள காமைய கவுண்டன்பட்டி கிருஷ்ண வாத்தியார் தெருவை சேர்ந்த கீதா ரூபினி சட்டக்கல்லூரியில் 4ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இவரது வீட்டின் முன்பகுதியில் உள்ள அரசு கள்ளர் தொடக்கப்பள்ளி வளாகத்தில் மாலை நேரங்களில் சில இளைஞர்கள் கஞ்சா மற்றும் மது அருந்திவிட்டு பெண்களை கேலி செய்துள்ளனர். இது குறித்து கீதா ரூபினி போலீசாரிடம் புகார் செய்ததால் ஆத்திரமடைந்த பிரவீன்குமார் என்பவர் கீதா ரூபினியை பேருந்து நிலையத்தில் வைத்து தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்க முயற்சி செய்துள்ளார். இதை தட்டி கேட்ட கீதா ரூபினியின் பாட்டி ஒச்சமாலையும் தாக்கி உள்ளார். மேலும் கீதா ரூபினியை இரும்பு வாளியால் தலையில் தாக்கி காயப்படுத்தி உள்ளார். இந்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக கீதா ரூபினி சமூக வலைதளங்களில் வெளியிட்ட வீடியோ பரவி வருகிறது. மாணவி தாக்கப்பட்டது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தனிப்படை போலீசார் தலைமறைவாக உள்ள பிரவீன்குமாரை தீவிரமாக தேடி வருகின்றனர். அதுக்கப்புறம் நாங்கள் போகும்போதே கம்பம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னு தான் நாங்கள் போனப்போ அங்கே ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஜிஹெச் போய் ஸ்டிச்சிங்லாம் போட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே ராயப்பம்பட்டியிலேருந்து இன்ஸ்பெக்டர் சார் எல்லா எஸ்ஐ சார் எல்லாருமே வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட்லாம் எழுதி வாங்கிட்டு போனாங்க. ஆனால் இப்போ என்னன்னா எனக்கு அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்களா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியல. என் கையில் சிஎஸ்ஆர் காப்பி எஃப்ஐஆர் காப்பி எதுவுமே இல்லை. எஃப்ஐஆர் போட்டாங்களான்னு எனக்கு தெரியலை. எனக்கு அவங்களால நேரில் போய் கேட்கணுமா எதுவுமே எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஒரே பொண்ணாக தான் இருக்கேன், லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, எனக்குன்னு யாருமே இல்லை. சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளில் தன்னிறைவு பெற்றதாக ஓமலூர் பேரூராட்சி உருவாகியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் 15 வார்டுகள் உள்ளன. இங்கு பொதுமக்களுக்கு சாலை வசதி, கழிவுநீர் கால்வாய், குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதில் பேரூராட்சி நிர்வாகம் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நகர்ப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சாலைகள் புதிதாக மேம்படுத்த சுமார் ரூபாய் 1 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் பல்வேறு பணிகள் தொடங்கப்பட்டு துரிதகதியில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ் ஆலோசனையின்படி பேரூராட்சி தலைவர் செல்வராணி ரவிச்சந்திரன் சாலைகளின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் சாலை பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். ஆய்வின் போது திமுக நகர செயலாளர் ரவிச்சந்திரன், துணை பேரூராட்சி தலைவர் புஷ்பா சண்முகம், கவுன்சிலர்கள் சசி, வெங்கடேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதயத்தின் தூய்மையான அன்பில் தான் மதம் வாழ்கிறது என்று ராமகிருஷ்ணா மடத்தின் தலைவர் சுவாமி நித்ய தீபானந்தா தெரிவித்தார். மதுரை அழகர் கோவில் அருகே பொய்கை கரைப்பட்டியில் ஸ்ரீ மகா பெரியவா கோவில் கட்டுமான பூமி பூஜை நடந்தது. அப்போது சிறப்பு ஹோமங்கள், ஆராதனைகள், மகன்யாசம் உள்ளிட்ட வைபவங்கள் நடைபெற்றது. நிகழ்வில் மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவினர் நெல்லை பாலு வரவேற்றார். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் புதூர் வி ராமகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மதுரை ராமகிருஷ்ணன் மடத்தின் தலைவர் சுவாமி நித்ய தீபானந்த குத்துவிளக்கேற்றி பணியை தொடங்கி வைத்து பேசும்போது, காஞ்சி பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பூத உடலில் இருக்கும்போதே நடமாடும் தெய்வமாக போற்றப்பட்டவர். அவருக்கு தனி கோவில் எழுப்புவது மிக சிறந்த காரியமாகும். இதயத்தின் தூய்மையான அன்பில்தான் மதம் வாழ்கிறது. இந்த கோயிலோடு முதியோர் இல்லமும் அமைய உள்ளது. மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்தார். உத்திரமேரூர் அருகே விவசாய கிணற்றில் கூலி தொழிலாளியை கொலை செய்து வீசிய 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே கருவேப்பம்பூண்டி கிராமத்தை சேர்ந்தவர் பழனி கூலி தொழிலாளியான கருவேப்பம்பூண்டி பகுதியில் உள்ள தனியார் விவசாய கிணற்றில் இறந்த நிலையில் கிடந்தார். இன்ஸ்பெக்டர் சங்கர் சுப்பிரமணி தலைமையிலான போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் பழனிக்கும் அதே பகுதியை சேர்ந்த அகத்தியன் குடும்பத்தினருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அகத்தியன் தனது கூட்டாளி சக்திவேலுடன் சேர்ந்து பழனியை மது குடிக்க அழைத்து சென்று கொலை செய்து பழனியின் 2 சக்கர வாகனத்துடன் உடலில் கருங்கல்லை கட்டி விவசாய கிணற்றில் உடலை வீசியது தெரிய வந்தது. இதையடுத்து அகத்தியன், சக்திவேலு ஆகியோரை உத்திரமேரூர் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
எலாவூர் பேருந்து நிலையம் அருகே மறைவாக நின்றிருந்த சொகுசு கார் எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதி மாணவரை 20 அடி தூரம் இழுத்து செல்லும் வீடியோ வெளியாகி வைரலானது. கும்மிடிப்பூண்டி அடுத்த எலாவூர் பேருந்து நிலையம் அருகே மறைவான பகுதியில் நின்று கொண்டிருந்த சொகுசு கார் வேகமாக வந்த இருசக்கர வாகனத்தில் மோதி அதில் வந்த +1 மாணவரை சுமார் 20 அடி தூரம் இழுத்து சென்றது. இது தொடர்பாக மாணவனின் தாய் பூங்குடி ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் தனது மகனை கார் ஏற்றி கொலை செய்ய முயற்சி செய்ததாகவும் இந்த கொடூர செயலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக ஆரம்பாக்கம் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாணவரின் இருசக்கர வாகனம் மீது சொகுசு கார் மோதி அவரை இழுத்து செல்லும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி பரவி வருகிறது. குடியாத்தம் சமூக நலன் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமல் விஜயன், நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் சமுதாய வளைகாப்பு நடத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் துறை சார்பில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி செதுக்கரை பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமல் விஜயன், நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது மகப்பேறு காலத்தில் தாய்மார்கள் கடைபிடிக்க வேண்டியவைகள் குறித்தும், சத்தான உணவு உட்கொள்ளுதல், யோகா, நடைபயிற்சி மேற்கொள்ளுதல் உள்ளிட்டவைகள் குறித்து விளக்கி பேசினர். அதன் பின்னர் மகப்பேறு பெண்களுக்கு நலங்கு வைத்தும் ஆரத்தி எடுத்தும் சீர்வரிசை பொருட்கள் கொண்ட தட்டுகள் வைத்தும் வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தினர். இதில் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் ஷமீர், ரிஹானா, கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி, நகர்மன்ற உறுப்பினர் மனோஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகள் கலந்து கொண்டனர். கோவையில் உள்ள தனியார் கல்வி குழுமத்தில் பெண்கள் தின கொண்டாட்டம் நடைபெற்றது. கோவை சரவணம்பட்டியில் செயல்பட்டு வரும் பிபிஜி கல்வி குழுமத்தில் பெண்கள் தின கொண்டாட்டம் நடைபெற்றது. விழாவுக்கு கல்வி குழுமத்தின் தலைவர் மருத்துவர் LP தங்கவேலு தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் துணைத் தலைவர் டாக்டர் சுதா சேஷையன் பேசிய போது, பெண் கல்விக்காகவும் பெண்களின் சமூக மாற்றத்திற்காகவும் குரல் எழுப்பியவர் பாரதியார். ஒரு செயலை செய்வதிலும் சாதனை படைப்பதில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இருக்கிறார்கள் என தெரிவித்தார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கல்லூரி மாணவிகள் ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் 18 வகையான நடனங்களை ஆடி அசத்தினர். தொடர்ந்து கல்லூரியில் செயல்பட்ட பேராசிரியர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மாம்பாக்கம் ஊராட்சியில் செயல்படும் அரசு நடுநிலைப் பள்ளியில் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் தன்னை போன்ற தொழிலதிபராக வர வேண்டும் என ஆசைப்படுகிறேன் என்று பள்ளியின் 100ஆண்டு விழாவில் பங்கேற்ற மாம்பாக்கம் ஊராட்சியை சேர்ந்த தொழிலதிபர் SS பிரபு தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த மாம்பாக்கம் ஊராட்சியில் செயல்படும் அரசு நடுநிலைப் பள்ளியின் 100ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் நித்யா வெங்கடேசன், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சரண்யா பிரகாஷ் ஆகியோர் தலைமையேற்று குத்துவிளக்கு ஏற்றி வைத்து விழாவை தொடங்கி வைத்தனர். அதன் பின்னர் பள்ளி மாணவ மாணவிகளுடன் நடனம் ஆடியும் முன்னாள் மாணவ மாணவிகள் ஆசிரியர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். விழாவில் மாம்பாக்கம் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள், மாம்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் மாம்பாக்கம் ஊராட்சியை சேர்ந்த தொழிலதிபர் SS பிரபு பேசினார். அப்போது மாம்பாக்கம் ஊராட்சியில் செயல்படும் அரசு நடுநிலைப் பள்ளியில் 1990ஆம் ஆண்டு நான் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படித்தேன் என்றும், தற்போது பெரிய தொழில் அதிபராக இருந்து வருகிறேன் என்றும், என்னை போன்ற பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் அனைவரும் தொழில் அதிபராக வர வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன் என்றும், மாணவ மாணவிகள் மென்மேலும் படித்து அரசு அதிகாரிகளாகவோ, மருத்துவத்துறை அதிகாரிகளாகவோ, காவல்துறை அதிகாரிகளாகவோ வர வேண்டும் என தொழிலதிபர் SS பிரபு தெரிவித்தார். விழாவில் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் நித்யா வெங்கடேசன், சரண்யா பிரகாஷ், வார்டு உறுப்பினர்கள், மாம்பாக்கம் ஊராட்சி பொதுமக்கள் உட்பட மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பள்ளியில பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பழைய நினைவுகள் இப்போ நான் பள்ளியில படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எந்த ஒரு கடமை இல்லாம அவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். அந்த ஒரு தருணம் மாதிரி இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி டீச்சர். ஸ்கூல் 1925 தொடங்கி அதுலேருந்து இப்போ 2025 நூற்றாண்டுகள் ஆகுது. நாம் நூற்றாண்டு விசேஷமாக தான் கொண்டாடுவோம். எல்லாரும் முன்னாள் ஆசிரியர்கள், முன்னாள் வாழ்வாளர்கள், முன்னாள் மாணவர்கள், முன்னாள் சத்து பணியாளர்கள் அதை வச்சு எல்லாருமே சக்தி இருக்கோம். மீண்டும் ஜிம் தலைப்புச் செய்திகள்.
பெண்களின் சமூக பொருளாதார நிலை இன்னும் மேம்பட வேண்டும். ஜனாதிபதி முர்மு மகளிர் தின வாழ்த்து. உலக மகளிர் தினம் அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. திருத்தணி சாலை விபத்து, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. வடக்கு அயர்லாந்தில் இந்திய தூதரகத்தின் புதிய கிளை தொடங்கி வைத்தார் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர். சர்வதேச மகளிர் தினம், மாமல்லபுரம் புராதன சின்னங்களை கட்டணமின்றி சுற்றி பார்க்கலாம், தொல்லியல் துறை அறிவிப்பு. பாகிஸ்தானில் நிலநடுக்கம், ரிக்டரில் 4.3 பதிவு. ஆயுதத்தை எடுத்த ஆசாத் ஆதரவாளர்கள், சிரியா பாதுகாப்பு படையினருடன் நடந்த மோதலில் 70 பேர் பலி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.